அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம். 3:8 வழங்குபவர் அருள்முனைவர் ஆ. சுசேராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 07/02/2024 புதன். பிறர்பால் ஊற்றெடுக்கும் கைமாறு கருதாத உண்மையான அன்பு, அடுத்தவர் துன்பத்தை தீர்க்க துடிக்கும் அருட்கருணை, பகைவரிடத்தும் வெறுப்பின் நிழல் படியாத பாசம், தன்னுயிர் போல் எல்லா உயிர்களையும் பாவிக்கும் பண்பு நலம் ஆகிய இவற்றின் சங்கமத்தியில் பிறப்பதுதான் மனித நேயம். செயல்பாட்டு அருள்வாழ்வு, அனைத்தையும் கடந்த ஆற்றமிக்க கடவுள் இந்த மனிதர்களோடு தன்னையே இணைத்து கொண்டார். பலமுறை பிரான்சிஸ் ஆழ்நிலையின் இனிமையில் திளைத்து தன்னை கடந்து எடுத்து கொள்ளப்பட்டு மனித புரிதலுக்கும் அப்பாற்பட்ட அனுபவங்களை அனுபவிப்பது உண்டு. அதனை அவர் யாரிடமும் எடுத்து சொல்வதில்லை, பகிர்வதுமில்லை. ஒரு முறை அவர் கழுதை மீது சவாரி செய்து போர்கோ சான் செபோல்கரோ வழியாக செல்ல நேர்ந்தது. அப்போது ஓய்வெடுப்பதற்காக தொழுநோயுற்றோரின் குடியிருப்பு ஒன்றில் தங்கினார். கடவுளின் மனிதரின் வருகையை பற்றி பலர் கண்டுபிடித்து விட்டனர். கடவுள் மனிதரின் வருகையை பற்றி பலர் கண்டுபிடித்து விட்டனர். ஆண்களும் பெண்களும் அவரை பார்க்க எத்திக்கிலுமிருந்து ஓடி வந்தனர். தங்களது வழக்கமான பக்தியுடன் அவரை தொட விரும்பினர். பிறகு என்ன? அவர்கள் அவரை தொட்டனர், இழுத்தனர், அவரது துணியை துண்டுகளாக துண்டித்து எடுத்தனர். ஆனால் அவர் இதில் எதையும் உணர்ந்ததாக தெரியவில்லை. அவர் ஓர் உயிரற்ற சடலம் போலவே தன்னை சுற்றி பார்த்து கொண்டிருந்தனர். இறுதியாக ஒரு வழியாக போர்ச்சுகோவை கடந்து வந்த பின் விண்ணகத்தை ஆழ்ந்து தியானித்தவர் எங்கோ இருந்து வருவது போல் எப்போது போர்ச்சுகோவை சென்றடைவோம் என்று ஆவலோடு கேட்டார். அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு. இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என கடவுள் கூறுகிறார். இது சாதாரண பெயர் அல்ல. என்றுமுள்ள இறைவன் மனிதனை சந்திக்க வந்துள்ளார், அவனை விடுவிக்க வந்துள்ளார், அவனுடன் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள வந்துள்ளார், நட்புறவு கொள்ள வந்துள்ளார். இந்த உறவு ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லா காலத்துக்கும் உரியது, எல்லா வயதினருக்கும் உரியது என்று பொருள். அனைத்தையும் கடந்த ஆற்றல் மிக்க கடவுள் இந்த மனிதர்களோடு தன்னையே இணைத்து கொண்டார். உன்னை உருவாக்கிய ஆண்டவர் கூறுகிறார், அஞ்சாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன் பெயரை சொல்லி அழைத்தேன், நீ எனக்கு உரியவன். நீர்நிலைகள் வழியாக செல்லும்போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா, தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்கப்பட மாட்டாய், நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, இஸ்ராயலின் தூயவரும் உன்னை விடுவிப்பவரும் நானே. எசாயா 43:1-3 என்பதை அசிசியார் தெள்ள தெளிவாக உணர்ந்திருந்தார். மேலுமாக கடவுள் நம்மை அறிகிறார், நம்மை அன்பு செய்கிறார், நம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவர் மீது அசிசியார் நம்பிக்கை வைத்தது போல நாமும் நம்பிக்கை வைக்க வேண்டும். கடவுள் என்னை தனிப்பட்ட விதத்தில் அறிகிறார், அன்பு செய்கிறார், எனக்காகவே இருக்கிறார் என்பதை அசிசியார் உணர்ந்ததைப் போல நாமும் உணர வேண்டும். என் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு ஆற்றலோடும் கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்பதை எண்ணி அசிசியார் அன்பு செய்தார். நாமும் அவ்வாறே அன்பு செய்ய வேண்டும். அவரது வார்த்தைக்கு செவிமடுத்து அவரது திருவுளத்தை நிறைவேற்ற அவரது திட்டப்படி வாழ வேண்டும். அசிசியார் வாழ்ந்தார், நாமும் வாழ வேண்டும்.
சூரியன் பிரகாசிக்கவில்லை எனினும் சூரியன் இருப்பதை நான் நம்புகிறேன். அன்பு என்பதை நான் உணர முடியவில்லை எனினும் அன்பு உண்டு என நான் நம்புகிறேன். இறைவன் என்னுடன் பேசவில்லை என்றாலும் இறைவனை நான் நம்புகிறேன். அப்படித்தான் அசிசியார். கடவுளின் நட்பு என்பது அவர் நமக்கு நன்மை, செல்வம், சுகம் மட்டும் தர வேண்டும் என்பது அல்ல. அவர் மீது, அவர் நமக்காக வைத்திருக்கும் திட்டத்தின் மீது நாம் அசையா நம்பிக்கை வைக்க வேண்டியது அவசியம் என்பது புரிகிறார். நமக்கு புரியவில்லை என்றாலும் இறுதியில் நன்மையை செய்வார் என்று அவரை நம்ப வேண்டும். அசிசியார் நம்பினார். நாமும் நம்புவோம். நாளை சந்திப்போமா?